செந்தில்குமார் அவர்களை தெரியுமா? அவர் தெரியும். பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன். எந்த இப்ப இருந்து உங்களுக்கு தெரியுமா எனக்கு அவரு? சின்ன வயசுலேருந்தே தெரியும். நல்லா அப்படியா? நாங்கெல்லாம் ஒன்றா விளாட்னவங்க. ஆ. ஆமாம். ஃப்ரெண்ட்ஸாக நல்லா ஒன்றா விளாட்னவங்க நாங்கெல்லாம். இன்னைக்கு அவர் தனியாலாம் இல்ல. எம்எல்ஏவா? ஆமாம். அவர் இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்காரு. ம். அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இது வரைக்கும் எங்கள் குறைய கேட்டு எந்த கேமராவோ எந்த இதுவோ வந்தது கிடையாது. இதுதான் முதல் முறையாக நாங்கள் பார்க்குறோம். எங்களை தேடி மக்களை தேடி இந்த கேமரா எடுத்துன்னு வந்து உங்களுக்கு குறை என்னன்னு கேட்கறது. இதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஓகே. இதுக்கு மேலே எனக்கு பேச படப்படன்னு இருக்கு. போதும், இதை நான் முடிச்சுக்கிறேன். இல்ல அதான் இல்ல உங்களோடயே வளர்ந்தவர் இன்னைக்கு எம்எல்ஏவா மாறி இருக்காரு. அதுவும் உங்களோட ஊர்லயே திருவொற்றியூர் தொகுதியிலேயே அவர் எம்எல்ஏவா மாறி இருக்காரு. இந்த மாற்றம் வரும்னு எதிர்பார்த்திருப்பீங்கல்ல அவர்கிட்ட இருந்து. So, எந்த ஒரு நம்பிக்கையோட அவர் கூட வந்து ஊர் மக்களா பயணிக்கிறீங்க? சின்னதுலேருந்தே இருந்ததுனால அது ஒரு நம்பிக்கை தான், வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்ம வந்தாச்சு. இனிமே கூட போய் அவர் கூட பேசி பழகி அவர் என்ன செய்கிறாருன்னு இதுக்கப்புறம் வந்து கேளுங்க. அவர் என்ன பண்ணாருன்னு நாங்கள் சொல்கிறோம். இது ஸ்டார்டிங்கு. இந்த ஸ்டார்டிங்கில் பிறந்த வளர்ந்தது மட்டும்தான் நாங்கள் சொல்ல முடியும். நாங்கள் இருந்தது சொல்ல முடியும். அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்ல முடியும். இப்போ என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் அவர் பண்ண பின்னாடி வந்து கேளுங்க. அது என்ன சொல்லணுமோ நாங்கள் சொல்கிறோம். இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்களா? ஆமாம். என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப குறையா இருந்திருக்கு? ஒரு வருத்தமா இதெல்லாம் பண்ணவே இல்லைங்க, ஒரு அடிப்படை வசதி கூட இல்லை அப்படின்றப்போ? இந்த எத்தனை எம்எல்ஏயே எத்தனை தொகுதி வந்தாலும் இந்த ஏரியா வந்து ஒதுக்கப்பட்ட ஏரியா மாதிரி இருந்ததுப்பா. யார் வந்து உங்கள் கஷ்டம் என்ன, ஒரு மழை டைம்லேயும் சரி, ஒரு எதனா வெள்ளம் வந்த டைம்லேயும் வந்து உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, ஏன் வந்து ஒரு நிவாரண சாப்பாடு கூட வந்து எங்கள் சந்துக்கு தேடி வந்தது கிடையாது. அந்த மொனை ரோட்டில் போடுவாங்க. இங்கேருந்து அவ்வளோ ஜனம் ஓட முடியுமா மலையில் போய் வாங்கிக்கின்னு வரணும். அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு கிடைச்சது கிடையாது. இனிமேலும் அந்த கஷ்ட நஷ்டம் வரக்கூடாது எங்களுக்கு. வீடை தேடி வந்து எதாக இருந்தாலும் கதவை தட்டி இதுதான் இந்த ஏரியா, இந்த சந்துக்குள்ளே ஒரு பொருள் வரணும்னா எங்களை தேடி வந்ததுன்னா வரும் நம்புகிறோம். விஜயன் அண்ணா வந்துக்கிறதுனால எங்களை தேடி வரும் நம்புகிறோம். அந்த நம்பிக்கை அவர் கொடுத்தாருன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும்.